கஞ்சித் காலம் அதாவாத்சீத் சத்கிருதோ தேவவத் சுகம் பிராத்துர் ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருத் சர்வேஷாம் சுகமாவகம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். இவ்வாறாக உறவினர்களால் ஒரு தெய்வீக புருஷரைப் போலவே உபசரிக்கப்பட்ட மகாத்மா விதுரர் அவரது தமையனின் மனோபாவத்தை சீர்படுத்தி மற்றவர் அனைவரையும் மகிழ்விப்பதற்காகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அங்கேயே தங்கினார். பொருளுரை: விதுரரை போன்ற புண்ணிய புருஷர்களை ஒரு சொர்க்கவாசியைப் போல உபசரிக்க வேண்டும். அக்காலத்தில் சொர்க்கலோகவாசிகள் யுதிஷ்ட மகாராஜனை போன்றவர்களின் வீடுகளுக்கு சென்று வருவதும், சில சமயங்களில் அர்ஜுனனை போன்றவர்களும் மற்றவர்களும் உயர் கிரகங்களுக்கு சென்று வருவதும் வழக்கமாக இருந்தது. நாரதர் கட்டுப்பாடில்லாதபடி விண்வெளியில் சஞ்சரிக்கக்கூடியவர் ஆவார். இந்த ஜட பிரபஞ்சத்தினுள் மட்டுமில்லாமல் ஆன்மீக பிரபஞ்சங்களிலும் அவரால் சஞ்சரிக்க முடியும். நாரதரும் கூட யுதிஷ்ட மகாராஜனை காண அவரது அரண்மனைக்கு செல்வது வழக்கம். மற்ற சொர்க்கலோக தேவர்களை பற்றி கூற தேவையில்லை. இதே உடலுடன் வெவ்வேறு கிரகங்களுக்கு சஞ்சரிப்பது சாத்தியமாகும். ஆனால் ஆன்மீக பண்பாட்டினால் மட்டுமே அதை செய்ய இயலும். எனவே யுதிஷ்டர் தேவர்களை வரவேற்று உபசரிப்பதைப் போலவே விதுரரையும் வரவேற்றார். மகாத்மா விதுரர் ஏற்கனவே துறவு வாழ்வை மேற்கொண்டிருந்தார். எனவே சில பௌதீக சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக அவர் அரண்மனைக்கு திரும்பி வரவில்லை. அவரது தனிப்பெரும் கருணையினால் யுதிஷ்ட மகாராஜரின் உபச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரது தமையனான திருத்ராஷ்டிரர் அளவுக்கு அதிகமான பௌதீக பற்று கொண்டிருந்தார். எனவே அவரை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவே அரண்மனையில் அவர் வாழ்ந்தார். திருதராஷ்டிரர் யுதிஷ்ட மகாராஜனுடன் செய்த போரில் ராஜ்யம் மற்றும் வம்சத்தினர் என அனைத்தையும் இழந்தார். இருப்பினும் அவரது நிராதரவான நிலையின் காரணத்தினால் யுதிஷ்ட மகாராஜரின் பிச்சையையும் உபசரிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. யுதிஷ்ட மகாராஜனை பொறுத்தவரையில் அவரது சிற்றப்பனை பொருத்தமான முறையில் யுதிஷ்ட மகாராஜனை பொறுத்த அளவில் அவரது பெரியப்பனை பொருத்தமான முறையில் உபசரிப்பது அவரது கடமையாகும். ஆனால் அத்தகைய தாராளமான உபசரிப்பை திருதராஷ்டிரர் ஏற்றுக்கொண்டது சிறிதும் விரும்பத்தக்கதல்ல. வேறு வழியில்லை என்று அவர் எண்ணியதால் அவர் இதை ஏற்றுக்கொண்டார். விதுரர் குறிப்பாக திருதராஷ்டிரருக்கு ஞான உபதேசம் செய்து அவரை ஆன்மீக உணர்வெனும் மேலான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே வந்தார். வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிப்பது ஆத்ம ஞானம் பெற்றவர்களின் கடமையாகும். இந்த காரணத்திற்காகத்தான் விதுரர் வந்தார். ஆனால் ஆன்ம ஞானத்தை பற்றிய பேச்சு மிகவும் புத்துணர்வை அளிக்கக்கூடியது என்பதால் திருதராஷ்டிரருக்கு உபதேசிக்கும் வேளையில் விதுரர் மற்றெல்லா குடும்ப அங்கத்தினர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். அவர்களும் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்தனர். இதுவே தன்னுணர்வு பெறும் வழியாகும். செய்தியை கவனமாக கேட்க வேண்டும். அது தன்னுணர்வு பெற்ற ஓர் ஆத்மாவால் பேசப்படுமானால் பந்தப்பட்ட ஆத்மாவின் உறங்கும் இதயத்திலிருந்து அது விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் தொடர்ச்சியாக கேட்பதன் மூலமாக தன்னுணர்வின் பூரணத்துவ நிலையை ஒருவரால் அடைய முடியும். யுதிஷ்ட மகாராஜர் ஒரு மிகச்சிறந்த பக்தராகவும் மிகச்சிறந்த மன்னராகவும் இருந்ததுனால அவரை பார்க்குறதுக்கு நிறைய நேரங்களில் நிறைய தேவர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படும். சில நேரங்களில் மக்கள் கேள்வி எழுப்புறதுண்டு. கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் ஏன் முன்ன தோன்றதில்லை? கடவுள் முன்னாடி தோன்றதுக்கு ஒருத்தர் தகுதியுடையவராக இருக்கணும். வேத கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் தேவர்கள் சாதாரண மனிதனுக்கு முன்னாடி கூட தோன்றுவாங்க. தகுதி இல்லாத நபர்களுக்கு கூட சில நேரங்களில். உதாரணத்திற்கு ஸ்ரீல பிரபுபாத் இங்கே நாரதரை மேற்கோள் காட்டுறார். நாரதர், அதாவது பிரபுபாதர் எழுதுகிறார், இந்த மாதிரி தோன்றது, இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஆன்மீக பண்பாட்டினால தான் முடியும் அப்படின்னு. அதன்படி பார்த்தோம்னா நாரதர் சில நேரங்களில் தகுதி இல்லாத நபர்களுக்கு முன்னாடி கூட வருவார்.
ஏன்னா அவருடைய ஆன்மீக பண்பாடு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்குது. உதாரணம் கம்சன். ஆனால் நாரதர் தோன்றார் அப்படின்னா அங்கே அதுக்கு பின்னாடி கிருஷ்ணருடைய லீலை ஏதோ ஒன்று காத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணருடைய லீலைக்காக, கிருஷ்ணருடைய லீலையை துரிதப்படுத்துறதுக்காக நாரதர் அங்கே தோன்றார் கம்சன் முன்னாடி. எப்படி பார்த்தாலும் இங்கே ஸ்ரீல பிரபுபாத் குறிப்பிடுறார், யுதிஷ்ட மகாராஜர் நிறைய நேரங்களில் தேவர்களை வரவழைத்து உபசரிப்பது வழக்கம். அதே நேரத்தில் இவர்களும், அதாவது யுதிஷ்டருக்கு குறிப்பிட்டு சொல்லப்படலை, அர்ஜுனன் குறிப்பிட்டு சொல்லப்படுறான். அர்ஜுனன் சில நேரங்களில் தேவலோகத்துக்கு போகிறான். பொதுவாக நம்ம சொல்கிறதுண்டு, எந்த கிரகத்துக்கு நம்ம போகணுமோ அந்த கிரகத்திற்கு தகுந்த உடல் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த லோகத்துக்கு போக முடியும்னு சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலைகளில் சாதாரண உடலோடையே ஒருத்தர் வேற்று கிரகங்களுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்கே ஸ்ரீல பிரபுபாத் அர்ஜுனனை கொடுக்குறார். அர்ஜுனன் பல நேரங்களில் தேவலோகத்திற்கு சென்றிருக்கிறான். தேவலோகத்தில் போய் அங்கே நிறைய அர்ஜுனனுடைய செயல்கள் அங்கே நடைபெற்று இருக்கு. சில நேரங்களில் அசுரர்கள் கூட தேவலோகத்துக்கு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அசுரர்கள் கூட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியின் மூலமாக, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூக்ஷ்ம சக்தி, இது ஒரு கிரகத்திலேருந்து மற்றொரு கிரகங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது ஸ்தூல சக்தியின் மூலமாக கிடையாது, சூக்ஷ்ம சக்தியின் மூலமாக. பல நேரங்களில் பலரும் இதர தேவர்களோட அல்லது இதர லோக வாசிகளோட தொடர்பில் இருந்ததை பார்க்குறோம். நம்ம இப்போ இருக்கக்கூடியது பாரத வருஷம். இதிலிருந்து இதை தாண்டி இருக்கக்கூடிய இதர வருஷங்களுக்கு, இதர தீபங்களுக்கு, ஜம்பு தீபம் 9ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று பாரத வருஷம். 7 தீபங்கள் இருக்குது, சப்த தீபம். அதில் நம்ம நடுவில் இருக்கிறோம். நம்மளால் மேருவையே பார்க்க முடியறதில்ல. ஆனால் இதை தாண்டி இதர வருஷங்களுக்கு நிறைய ராஜாக்கள் பிரயாணம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். சுக்ரீவன் ராமாயணத்தில் ஒரு இடத்துல வெளிப்படுத்துவான், வாலியை கண்டு பயந்து பல இடங்களுக்கு ஓடி இருக்கிறதா சொல்லி, எங்கெல்லாம் ஓடி இருக்கிறேன்னு சொல்லி விளக்கம் கொடுப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது சுக்ரீவனால் பல்வேறு தீபங்களுக்கும் பல்வேறு வருஷங்களுக்கும் போக முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். புலஸ்திய ஒரு முனிவர், புலஸ்திய முனிவர் நினைக்கிறேன், ஞாபகம். புலஸ்தியர் ஷால்மலி தீபத்திலேருந்து கோவர்தனத்தை தூக்கிட்டு போவார். கோவர்தனம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக அவர் எடுத்துகிட்டு போவார் கோவர்தனத்தை. அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனத்து பக்கத்தில் கோவர்தனத்தை வச்சுட்டு திரும்பி வந்து தூக்கும்போது கோவர்தன் வராது. அது கிருஷ்ணருடைய லீலை இருக்குது அதுக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீ வந்து ஒரு கடுகளவு கீழே போயிடுவ அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுப்பார். ஏன்னா கோவர்தனம் ரொம்ப பெரிய மலை. கோவர்தனத்தில் எண்ணிலடங்காத அருவிகள், எத்தனையோ பழங்கள், செடிகள், நிறைய ரொம்ப ஐஸ்வர்யமிக்க ஒரு மலை கோவர்தன மலை. நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தினால கர்வத்தோடு இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு அவர் சாபம் கொடுப்பார். ஆனால் அவருக்கு தெரியாது அது கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் கீழே அது எல்லாமே நடந்ததுங்க. அவருடைய சாபமும் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் கீழே தான். கோவர்தனம் சாக்ஷாத் கிருஷ்ணர்லேருந்து வேறுபடாது. ஸோ கோவர்தனத்துக்கு வந்து யாரும் சபிக்க முடியாது, கிருஷ்ணருடைய ஏற்பாட்டில் வந்து. எப்படி பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம், ரிஷிகள், மன்னர்கள், இவங்கெல்லாம் ஒரு தீபத்திலேருந்து மற்றொரு தீபத்துக்கும், ஒரு இடத்துலேருந்து ஒரு லோகத்திலேருந்து மற்றொரு லோகத்திற்கும் அவங்களுடைய சக்தியின் மூலமாக பிரயாணிக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி நவீன கால ஆயுதங்களை, நவீன கால விண்வெளி கலங்களை வச்சு அவங்க பிரயாணிக்கிறது கிடையாது. அவங்க இயற்கையாக தங்களுடைய சொந்த உடல்லையே பிரயாணிக்கிறாங்க. பல நேரங்களில் தங்களுடைய விருப்பத்தினாலேயே பிரயாணிக்க முடியும். ஸ்ரீல பிரபுபாதர்
சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு ஒரு யோகி வந்தார். அந்த அவருடைய குரு அவருக்கு தீட்சை கொடுக்கும்போது கேட்டார், உனக்கு என்ன வேணும்? காபூல்லேருந்து, காபூல்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இடம், காபூல்லேருந்து மாதுளம்பழம் வேணும். ஓகே, இந்த வச்சுக்கோன்னு எடுத்து கொடுத்தாரு. சித்திகள் சமீப காலத்தில் கூட நம்ம இதை பார்க்குறோம். சில நேரங்களில், அதாவது அவங்க வீட்டுக்கு வந்தவர் சொல்வார், அவருடைய குரு இவர் கையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டாங்க, இவரையும் கூட்டிக்கிட்டு. இதெல்லாம் பல்வேறு மூலமாக சாத்தியமாகக்கூடியது. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் சொல்லும்போது கதை சொல்கிறோமா. ஏன்னா கலியுகத்தில் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஒவ்வொரு நாளும் பலம், ஆயுள், திறன் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. அதனால் நம்மளால் முடியலங்கிறதுனால மற்றவங்களாலேயும் முடியாது அப்படின்னு கணக்கு போடுறது தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய பார்வையிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அல்லது நூற்றாண்டுகள்லாம் தேவையில்லை, சில நூற்றாண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. அந்த ராஜாக்களுடைய திறன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களோடு ஒப்பிடும்போது எதுவுமே இல்லை. ஜெய்ப்பூரில் மியூசியத்துக்கு போனோம்னா, நான் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், ஜெய்ப்பூர் நான் போனதில்லை. அங்கே இருக்கக்கூடிய சத்திரியர்களுடைய பொருள்கள்லாம் இருக்கும். நான் காசிக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் ஒன்றும் ரொம்ப பழசெல்லாம் கிடையாது, ஒரு 150-200 வருஷத்துக்கு இருந்தது. அதில் இருந்த கத்திகள், அங்கே உபயோகப்படுத்தின பொருள்லாம் கூட நமக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமானதாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் காசி வந்தாங்க எங்க கூட? ஓகே, காசியில் நம்ம நீராடின இடத்துக்கு எய்த்தாப்பில் ஒரு கோட்டை இருந்தது பார்த்தீங்களா? அந்த கோட்டை தான், அதை வந்து இன்றைக்கி மியூசியம் ஆக்கிட்டாங்க. அது ராஜாவோட அரண்மனை. அதை இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தை வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கிட்டு இன்னொரு பக்கத்தை வந்து மியூசியம் ஆக்கிட்டாங்க. அதுக்குள்ளார நிறைய பொருள் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள்லாம் நம்ம பார்க்கும்போது அதை எப்படி உபயோகிக்கிறதுனே நமக்குலாம் இன்றைக்கி தெரிய மாட்டேங்குது. ராஜாக்கள் உபயோகிச்சிருக்க பல்வேறு தரப்பட்ட வாள், அது ஒன்றும் 150-200 வருஷத்துக்கு முன்னாடி. சில இதெல்லாம் 100 வருஷத்துக்கு உட்பட்ட கத்திகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதுவே இன்றைக்கி இருக்கக்கூடிய திறன்லேருந்து பயங்கர வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூரில் நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை தூக்கக்கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்களால் முடியாது. வாள், கத்தியில் வாள். அந்த வாளை எடுத்து சுற்றி சண்டை போடணும் வேகத்தோடு அப்படின்னா இன்றைக்கி யாராலும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட அவ்வளோ சக்தி வாய்ந்த மன்னர்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்க, மருது பாண்டியர் வந்து புளியை வந்து கையாலேயே கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு. கையால் புளியை கிழிச்சு போட்டாங்களா? என்னப்பா இது, நம்புகிற மாதிரியா இருக்கும்பாங்க. ஆனால் செஞ்சாங்க. ராஜாக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக அதற்கு முந்தைய வருடங்களில் மக்கள் இன்னும் ஆயுள் நிறைந்த பலம், அவங்களுடைய திறனெல்லாம் அதிகமாக இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன்படி அவங்க ஆன்மீக பண்பாட்டில் இருந்த நபர்களை பார்க்கறதுக்காக தேவலோகத்திலேருந்து பல பேர் வருவாங்க யுதிஷ்டரை பார்க்கறதுக்காக. ஸோ விதுரரும் ஒரு மகாஜன, அவர் ஒரு மகாபுருஷர். அதனால் விதுரரையும் அந்த அளவுக்கு உபசரிப்பார் யுதிஷ்ட மகாராஜ். அதுதான் இங்கே சொல்லப்படுது.
சத்கிருத்த தேவவத் சுகம். தேவவத் எப்படி ஒரு தேவர்களை உபசரிப்பாங்களோ அந்த மாதிரி உபசரிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்க விதுரரை, யுதிஷ்டிர மகாராஜ். யுதிஷ்டிர மகாராஜர் விருந்தோம்பலுக்கு மிகவும் பெயர் பெற்றவர். இங்கே ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையிலையும் எழுதுகிறார், இதர பொருளுரைகளையும் எழுதுவார். திருத்ராஷ்டிரர் எவ்வளவோ சிரமங்களை கொடுத்தார் யுதிஷ்டிர மகாராஜுக்கு. ஆனாலும் யுதிஷ்டிரர் திருத்ராஷ்டிரர் தன்னுடைய பெரியப்பா அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் துரியோதனனுக்கு கூட மரியாதை கொடுப்பார். துரியோதனன் தன்னுடைய தம்பி அப்படின்னு தான் அவர் எப்போவுமே கருதுவார். ஆனால் துரியோதனனுக்கு எந்த அளவுக்கு அவர் மதிப்பு கொடுப்பார் அப்படின்னா, போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது போரெல்லாம் முடிகிற தருவாயில் துரியோதனன் போய் நீரில் குளத்தில் போய் ஒளிஞ்சிருப்பான். அந்த தருணத்தில் யுதிஷ்டர் வருவார். யுதிஷ்டர் துரியோதனனை தேடி கண்டுபிடிச்சி வருவாங்க. தேடி கண்டுபிடிச்சி வந்து யுதிஷ்டர் சொல்லுவார், நீ யார்கிட்ட வேணாலும் சண்டையிடு, யாரோட வேணாலும் சண்டையிடலாம், எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் நீ உபயோகிக்கலாம், உனக்கு நான் அனுமதி தரேன். எங்களில் யாராவது ஒருத்தரை நீ தோற்கடிச்சிட்டா கூட நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்றேன். கிருஷ்ணன் சொல்ல, அடப்பாவி, இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சண்டை போட்டு எல்லாத்தையும் கொடுத்தா அப்படியே தூக்கி தட்டில் வச்சு கொடுக்குறியே. ஏன்னா நம்ம பார்க்கலாம், துரியோதனன் நினச்சிருந்தா நக்குல சகாதேவனை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நக்குலனோட இல்லை, ஈவன் அர்ஜுனனோட இல்லை யுதிஷ்டரை கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் பீமனை தேர்ந்தெடுப்பான். எனவே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. யுதிஷ்டர் அந்த அளவிற்கு எல்லாரையுமே உபசரிக்கக்கூடிய பண்பாடு உடையவராக இருப்பார். அவருடைய உபச்சாரம் ரொம்ப போற்றத்தக்கதாக இருக்கும். துரியோதனன் ஆகட்டும், மற்ற இதர எதிரிகள் ஆகட்டும், எல்லாரையும் எந்த அளவிற்கு யுதிஷ்டன் மேன்மையாக நடத்துவான். அப்படி இருக்கிற பட்சத்தில் விதுரரை பற்றி என்ன சொல்கிறது? விதுரர் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்தவர். மகாபாரத்தில் விதுரருடைய பங்கு பாண்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்களையும் யுதிஷ்டர் நல்லா நடத்துகிறார். மகாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காட்சிகளில் ஒன்று, யக்ஷன் கேள்வி கேட்பான். மகாபாரத்தில் ஒரு பகுதி இருக்குது, ரொம்ப சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் இருக்காது, யக்ஷ பிரஷ்ன. எஸ், யக்ஷ பிரஷ்ன, யக்ஷனுடைய கேள்விகள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது இவங்கெல்லாம் காட்டில் இருக்கும்போது, எனிவே பெரிய கதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சுருக்கமாக சொல்கிறேன். காட்டில் இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக போவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக முதல்ல ஒவ்வொருத்தராக போவாங்க. சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன் எல்லாருமே அங்கே தண்ணியை தொட்டு, யக்ஷனால் பாதுகாக்கப்பட்ட அந்த தண்ணியை தொட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அதாவது மரணம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் தேடி யுதிஷ்டிர மகாராஜ் போவார். அவங்க எல்லாரும் மரணம் அடைஞ்சு கிடப்பாங்க. அந்த நேரத்தில் யக்ஷன் கேள்விகள் கேட்பான். யக்ஷன் கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் யுதிஷ்டிர மகாராஜ் பதில் கொடுப்பார். அந்த பதிலெல்லாம் நீ கொடுத்ததுக்கப்புறம் யக்ஷன் சொல்லுவார், யாராவது ஒருத்தரை நீ கூப்பிட்டுக்கோ, உனக்கு யார் விரும்புகிறியோ அந்த நபரை நீ மறுபடி உயிர்த்தலை செய்யலாம். அப்படிங்கிறப்ப அவர் நக்குலனை கேட்பார். ரைட், நக்குலன் சகாதேவன், சகாதேவன், எனவே 2 பேரில் ஒருத்தரை கேட்பார். அப்போ யக்ஷன் கேள்வி கேட்பார், ஏன் நீ அவங்கள கேட்குற? ஏன் நக்குலன்னா சகாதேவனா? சரியா நீங்கள் நக்குலன் நினைக்கிறேன். சின்ன பையன் சொல்லி கிடையாது, நக்குலன் தான் கேட்பார். ஏன் நீ அர்ஜுனனையும் பீமனையும் கேட்காம நக்குலனை கேட்குற?
அப்போ அவர் சொல்லுவார், நக்குலன் மாதுரியோட பையன், என்னை யாரும் சொல்லக்கூடாது, நான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட, அதான் என்னுடைய சகோதரர்கள் எனக்கு பீமனும் அர்ஜுனனும் ரொம்ப நிர்வாக ரீதியாக ரொம்ப முக்கியமானவர்கள் இருந்தால் கூட தர்ம ரீதியாக என்னுடைய சக அன்னை அவங்களுடைய பையன் அவரை பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் பார். ஸோ அப்போ அதனால் திருப்தி அடைந்து யக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் விடுவிச்சு அனுப்பி வைப்பார். அப்போ யுதிஷ்ட மகாராஜ் நிறைய நேரங்களில் அவருடைய தன்மைகள், அவருக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் நிறைய பாராட்டத்தக்கதாக இருக்கும். சில நேரங்களில் அந்த நற்குணங்கள் கண்டிக்கத்தக்கதாகவும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த நற்குணங்கள் எல்லாமே அவருக்கு இருந்த ஆழ்ந்த கிருஷ்ண பக்தியோடு இணைஞ்சிருந்ததுனால பாராட்டத்தக்கதாகவே அமையுது. இங்கே இது ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு கருத்து இந்த பொருளில் ஸ்ரீல பிரபுபாத் சொல்கிறார், விதுரருக்கு அரண்மனையில் தங்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. விதுரர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மா, அவர் பக்தியில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே வானப்பிரஸ்தம் எடுத்துட்டார், வீட்டை விட்டு போயிட்டார். மறுபடியும் அவர் இல்லத்துக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் வந்ததற்கான காரணம் திருத்ராஷ்டருக்கு உபதேசிக்கிறதுக்காக. திருத்ராஷ்டர் நம்ம பார்க்குறோம் பின்னாடி, திருத்ராஷ்டரை நம்ம தமிழில் சொல்லுவோம் வழக்கத்தில், நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார். அந்த அளவுக்கு அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் திருத்ராஷ்டரால் பொறுக்க முடியாது. எத்தனையோ தடவை எவ்வளவோ தடவை சொல்லி 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 அழுத்து போச்சு. ஒரு சில நேரத்தில் சொன்னால் கேட்காது அப்படின்னா திட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். பல நேரங்களில் நம்மளும் பார்க்குறோம். அதை யாராவது சில பேர்கிட்ட இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொன்னால் செய்யலை அப்படின்னா ஒரு பொசிஷனில் நம்ம திட்டினா தான் அதுக்கப்புறம் உரைச்சிக்கிட்டு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் விதுரரும் பண்ணுறார். எவ்வளவோ எடுத்து சொன்னார், சரி அண்ணன் ஆச்சே மரியாதை கொடுக்கணும், அந்த ரீதியில் எப்போவுமே கொஞ்சம் ஒரு மரியாதை, வயதில் பெரியவர், கண்ணு தெரியாதவர், அதனால் ஒரு மரியாதையோடையே எப்போவுமே நடத்துவார். ஆனால் அறிவுரை மட்டும் கொடுத்துட்டே இருப்பார். கேட்ட பாடு இல்லை. எவ்வளோ சொல்லியாச்சு, எவ்வளோ கேட்டாச்சு. கடைசியில் இப்போ அந்திம காலம் வந்துடுச்சு. இப்போயும் இனிமேட்டு இவனை விட்டோம்னா இவன் நாசமாக போய் நரகத்துக்கு போயிடுவான். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஜீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கிறார். வந்த காரியத்தை உடனே நிறைவேற்றிட்டு போகலாமல் எதுக்கு தங்கணும்? சில விஷயங்கள்லாம் தங்கும்போது தான் நிறைவேற்ற முடியும். வந்தரையும் எடுத்தோம் பிடித்தோன்னு சொன்னோம்னா அவர் முடியாது. இன்னும் சொல்ல போனால் விதுரர் காரியம் ஆகிற வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு தான் போகணும். தான் போகும்போது திருத்தராஷ்டிரரை கூட்டிக்கிட்டு தான் போகணுங்கிற முடிவோடு வந்திருப்பார். திருத்தராஷ்டிரரை கூட்டிகிட்டு தான் அரண்மனையை விட்டு வெளில போவார். அப்போ அவருக்கு எந்த ஒரு பௌதிக நோக்கமும் கிடையாது. அரண்மனையில் தங்கணும், வசதியாக இருக்கணும், எனக்கு இந்த அரண்மனையில் எல்லா வசதிகளும் இருக்குது, இங்கேயே நான் தங்கிக்கலாம், எல்லா வசதிகளும், அதாவது மனதளவில் பல்வேறு சிரமங்கள் இருந்த பட்சத்தில் விதுரர் அரண்மனையில் தங்கியிருந்தார், அதாவது திருத்தராஷ்டிரருக்கு உதவியாக. அதே சமயத்தில் யுதிஷ்ட மகாராஜ் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. யுதிஷ்டருடைய சங்கத்தில் இருக்கிறதுல அவருக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, விதுரருக்கு தனிப்பட்ட முறையில். இருந்தாலும் அவர் அதே சமயத்தில் ஏற்கனவே துறவரம் எடுத்துட்டார், அதுக்கப்புறம் வரணுங்கிற அவசியமே கிடையாது. பொதுவாக துறவு அப்படிங்கிறதுல பல நபர்கள் பல உதாரணங்கள் அமைச்சிருக்காங்க. எப்படி ஒருத்தவங்க துறவு ஏற்கிறது அப்படிங்கிறதுல மறுபடி அந்த விஷயங்களுக்கு திரும்பி வரமாட்டாங்க. எந்த விஷயங்களை வேண்டான்னு சொல்லி விட்டாங்களோ அந்த விஷயங்களை மறுபடியும் எடுக்கிறது கண்டிக்கப்படுது. ஸ்ரீல பிரபுபாத் பாகவத்தில் ஒரு இடத்துல எழுதுவார்,
ஒருத்தர் வந்து சந்நியாசம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏதாவது கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளார போகிறாங்க அப்படின்னா அது எடுத்த வாந்தியை மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி. வேண்டான்னு, அதாவது வாந்தி எடுத்தாச்சு, வயிற்றில் பிரச்சனை இருந்தது, வாந்தி வந்துடுச்சு வெளியில், அந்த வாந்தி எடுத்துட்டு அதை மறுபடியும் சாப்பிட்றதுன்னா யாராவது செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனால் உண்மையில் அப்படி தான் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே பொருந்தும். அது வந்து பிரபுபாத் அங்கே சந்நியாசத்துக்கு சொல்கிறார். ஆனால் அது நம்ம கிருஷ்ண பக்தியினுடைய இதர பயிற்சிகள்லேயும் பொருந்தும். நம்ம ஒரு விஷயம் வேண்டான்னு விட்டுறோம், அப்புறம் மறுபடியும் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வாந்தியை சாப்பிட்ற மாதிரி தான். இன்னும் அதே சமயத்தில் நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம், விதுரர் அரண்மனை விட்டு நான் போயிட்டேன், நான் அரண்மனைக்குள்ளார மறுபடியும் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பாவும் இல்லை. அவர் காரியத்தில் கண்ணாக இருக்கிறார். அந்த ரீதியில் சில நேரத்தில் பக்தர்கள் சில காரியங்களை செய்யலாம். அந்த காரியங்கள் அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துது. அதாவது பக்தர்களுடைய துறவு அப்படிங்கிறதும் சாதாரண பௌதிகவாதிகளுடைய துறவு அப்படிங்கிறதும் வேறுபட்டது. பக்தர்களுடைய துறவு அந்த இடத்துல பற்றுதலும் கிடையாது, துறவும் கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் ஒருத்தன் துறக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா அங்கே பற்றுதல் இருக்குன்னு அர்த்தம். நான் சில நேரங்களில் உதாரணம் சொல்கிறது உண்டு. அதை தமிழில் சொல்லுவாங்க, பழமொழி, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சான். நமக்கு சொத்து கிடையாது தேங்காய், அதை எடுத்து நான் வந்து பிள்ளையாருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னா அது என்ன உன்னோட தான் நீ அர்ப்பணிக்கிறதுக்கு? அதே மாதிரி ராஜ்யமோ இந்த உலகத்தில் எவ்வளோ செல்வ செழிப்பு இருக்கோ எதுவுமே வந்து நம்மளோடது கிடையாது. அதை எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியும்? அதை எப்படி நம்ம துறக்க முடியும்? கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம், அதை எப்படி நம்ம துறக்க முடியும்? என்னோட பொருளாக இருந்ததுன்னா இது எனக்கு வேண்டான்னு சொல்லலாம், அது பொருளே என்னோடது கிடையாது, அப்போ எப்படி நான் அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? இது வைஷ்ணவ தத்துவம். பக்திவினோத் டாக்கூர் பாடுறார், மானச தேகோ கேகோ ஜோ குச்சு மோரோ ஆட்பிலோ துவா பத நந்த கிஷோர். என்னுடைய மனம், என்னுடைய தேகம், என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் நந்தகிஷோர் உங்ககிட்ட அர்ப்பணம் பண்ணுறேங்கிறார். அப்போ வைஷ்ணவ தத்துவம் என்னென்னா பற்றுதலும் கிடையாது, துறவும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு பௌதிக விஷயத்தை விட்டு நம்ம விலகிறோம் அப்படின்னா நான் விலகிட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு கர்வமும் கிடையாது. அதாவது அந்த கர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்னமோ பெருசாக நினச்சிப்பாங்க. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அரண்மனை விட்டு வெளில வந்துட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கலாம். அப்படி பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு வகையான பற்றுதல் இருக்குன்னு அர்த்தம். அந்த பற்றுதலுடைய விளைவினால் ஒரு அச்சம் இருக்குது அல்லது ஒரு வகையான எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக அது நிறைய பேருக்கு இருக்கும், அதனால் அது மாதிரி செய்யக்கூடியது தவிர்க்கப்படுது. ஆனால் விதுரரை போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல. இதற்கு சரியான உதாரணம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. பரத மகாராஜருடைய வாழ்க்கையில், பரத மகாராஜருடைய வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கும் போது அவர் ஒரு பெரிய மகாராஜர், அவருடைய செல்வம், அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாமே ரொம்ப பெருசு. அதே நேரத்தில் அவருடைய காலம், அதாவது அவருக்குன்னு பஞ்சசோத்தம் வனம் ரஜேத், 50 வயசு ஆச்சுன்னா காட்டுக்கு போகணும், பாதி ஆயுள் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க கிரகத்தை விட்டு வெளியே போகணும், அதுக்கு மேலே தொடர்ந்து கிரகத்திலே இருக்கக்கூடாது. அதனால் அவருடைய தர்மத்தை கடைபிடித்து அவர் வானப்பிரஸ்தம் எடுக்கிறார். அப்படி பரத மன்னர் வானப்பிரஸ்தம் எடுக்கும்போது அவருடைய ராஜ்யம், மனைவிகள், குழந்தைகள், அரசு எவ்வளவோ இருக்குது, ராஜானா எல்லாமே அவருக்கு சொந்தம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போகிறார் கிருஷ்ணருடைய ஸ்மரணையில். அப்படி அவர் போகும்போது அவருக்கு
இதை நம்ம அந்த விட்டுட்டு போகக்கூடிய விஷயங்கள் மேலே பற்றுதலும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேனே அப்படிங்கிற வருத்தமும் கிடையாது, ஒரு பெருமையும் கிடையாது. நல்லா பாருங்க, யோசிச்சுக்கோங்க. நான் நம்ம பார்ப்போம். சில நேரத்தில் சொல்லுவோம், நான் எவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா கிருஷ்ணருக்காக. இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, நான் கிருஷ்ணருக்காக விட்டுட்டு வந்துட்டேன். அப்போன்னா அங்கே இன்னும் அந்த விஷயங்கள் மேலே பற்றுதல் இருக்குன்னு அர்த்தம். அவர் இந்த விஷயத்தெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி வருந்தவும் இல்லை, விட்டுட்டு போகிறேனே நினச்சி பெருமைப்படவும் இல்லை. இதுக்கு பாகவத்தில் என்ன உதாரணம் கொடுக்குது அப்படின்னா, ஒருத்தன் மலம் கழிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி விட்டுட்டு போவான், அந்த மாதிரின்னு சொல்லப்படுது. யாராவது மலம் கழிஞ்சதுக்கப்புறம் நான் என் மலத்தை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்களா? இல்லை ஐயோ இதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா? ரெண்டும் கிடையாது. அங்கே நான் கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ இவங்கெல்லாம் எப்படி விடுறது, அப்பா அம்மா ஆத்தா சொந்தக்காரங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செய்கிறேன் தெரியுமா, என்ன மாதிரி யார் இருக்க முடியும், மிகப்பெரிய. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் பார்த்தோம்னா பெருமையாக சொல்லிப்பாங்க. ஏதாவது இயற்கையான ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப சின்ன விஷயமாக கூட இருக்கும். ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அஃப்கோர்ஸ் பக்தர்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறனால அதெல்லாம் பெரிய விஷயமா நமக்கு தெரியும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. எப்போவும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கும்போது கிருஷ்ணருக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் சாப்பிடுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு வந்துடுவாங்க. சில நேரத்தில் கொஞ்சம் அப்படி பக்தியில் முன்னேறினதுக்கப்புறம் அவங்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம சாப்பிடாம வரணும், கிருஷ்ணருக்கு நம்மளே சமைச்சு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி உணர்வு வந்ததுக்கப்புறம் அது மாதிரி எதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெருமையாக இருக்கும். ஆஹா, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தங்களுடைய அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஹரிபக்தி விலாசத்தை கோட் பண்ணுறாரு. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நாயோட மாமிசம், அது மாதிரி ஏதோ மாயோட மாமிசமோ நாயோட மலமோ சம்திங், நாயோட மாமிசத்துக்கு ஒப்பிடுது. ஸோ நாய் மாமிசத்தை நான் சாப்பிடாமல் வந்துட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை நமக்கு. அதில் அதுக்காக அதை சாப்பிடுங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் நம்மளுடைய நிலை அப்படி தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தியினுடைய உயர்ந்த நிலையில் இந்த விஷயங்களை விடுறத, பௌதிக விஷயங்கள் எல்லாம் ஒரு மலமாக கருதப்படுது. அதை விடுறதுனால பெருமைப்படுறதுக்கும் அர்த்தம் இல்லை, அதை விடுறமேன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கும் அர்த்தம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் மலம் கழிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இதை விட்டுட்டு போகிறமேன்னு சொல்லி வருத்தப்படுறதும் கிடையாது, பெருமைப்படுறதும் கிடையாது. நான் விட்டுட்டேன், என்னுடைய மலத்தை விட்டுட்டேன். சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சில பேர் ரொம்ப உபயோகப்படுத்தி பழசாக போயிருக்கும். சில நேரத்தில் இந்த இதுக்கெலாம் வருவாங்க, எங்கேயோ ஒரு தடவை வாங்கினா சுனாமி வந்தப்போ ரோடாக வண்டியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணிமணி கொடுக்குறோம், உங்களுடைய பழைய துணிமணி ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிவிச்சிட்டு போனாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய துணி அவங்க போட்டு அது இன்னும் ஏதோ சில நேரத்தில் அதை வாங்குற அந்த சட்டையை வாங்கி அப்படி போட்டு இப்படின்னா டர்ன்னு கிழிஞ்சிரும் போல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். அதை தூக்கி கொடுத்துருவான். அதை கொடுத்துட்டு நான் என் துணியெல்லாம் கொடுத்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுப்பான். அது மாதிரி சில பேர் நம்ம பார்த்துருக்குறோம்.
அதாவது அவன் உபயோகித்து வேண்டாங்கிறது. ஆனால் அதை கூட அங்கே வந்து பரத மகாராஜுக்கு உதாரணம் கொடுக்கல, சட்டையை வந்து விட்டுட்டு போகிற மாதிரின்னு சொல்லி. ஆனால் யாருமே வந்து மலமும் நம்ம உபயோகிச்சது தான், அது வேறு வடிவத்தில் இருக்கும்போது நம்ம உபயோகிச்சது தான். அது உபயோகித்து அதை விட்டுட்டு போகும்போது யாருமே வருத்தப்படுறது கிடையாது, யாருமே பெருமைப்படுறதும் கிடையாது. அதை ஒரு உதாரணமாக கொடுத்துருக்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்படுது. ஸோ அந்த மாதிரி இங்கே விதுரர் நான் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டேன், மறுபடியும் நான் வரக்கூடாது அப்படின்னும் அவர் நினைக்கல. நான் இதை விட்டுட்டு போயிட்டேன், நான் எவ்வளோ பெரிய துறவி அப்படின்னும் அவர் நினைக்கல. விதுரர் இங்கே காரியத்தில் மட்டும் கண்ணாக இருக்கிறார். அவர் பார்க்குறார், நமக்கு ஆக வேண்டிய காரியம் திருத்தராஷ்டிரரை விடுவிக்கணும். இவ்வளோ வருஷம் கூட பழகையாச்சு, இவ்வளோ முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார், ஆனால் வாழ்க்கையை இப்படி வீணடிக்கிறார். அதனால் இவரை நம்ம வந்து விடுவித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். உபசரிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அந்த உபசரிப்பை ஏற்றுக்கொள்கிறதன் மூலமாக யுதிஷ்டிர மகாராஜருக்கு அவர் கருணையை காட்டுறார். இந்த விதத்தில் உண்மையில் சாதுக்களுக்கு அது அனுமதிக்கப்படுது. சில நேரங்களில் அவங்க சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தங்கலாம். அது தங்குறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் தங்கலாம், அங்கே ஆக வேண்டிய காரியத்தை நிறைவேற்றிட்டு அவங்க புறப்படுவாங்க. ஸோ அந்த ரீதியில் தான் விதுரர் அங்கே திரும்பி போகிறார். அவருக்கு எந்த விதத்துலேயுமே அரண்மனையில் தங்கணும், ராஜபோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை துளி கூட கிடையாது. ஹரே கிருஷ்ணா. அதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாஸ்திரம் சொல்லுது பௌதிக விஷயங்கள் எல்லாம் மலம் மாதிரின்னு. சில பேர் அந்த மலத்தில் வந்து அதிகமாக சேகரிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது சில நேரத்தில் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை எனக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தப்போ, அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவை சிறுநீர் கழிக்கும் போதும் அவங்க வந்து அளவு அளந்துட்டு நான் வந்து சொல்லணும், இவ்வளோ போச்சு, அவ்வளோ போச்சு, இந்த நேரத்தில் இவ்வளோ சிறுநீர் போச்சு, அந்த நேரத்தில் அவ்வளோ சிறுநீர் போச்சு அப்படின்னு சொல்லி அளவு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஏதோ சில கணக்கு இருக்குது, எப்படி எந்த அளவுக்கு, அது ஓகே. ஆனால் யாரும் அதை வந்து அதிகரிக்க போகிறது கிடையாது. அதாவது அந்த நேரத்தில், அந்த வியாதி இருக்கிற நேரத்தில் அதை கொஞ்சம் அதிகரிக்கணும், அது ரெகுலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக யாரும் வந்து மலம் வந்து எனக்கு அதிகமாக வியாதி இல்லாத பட்சத்தில் யாரும் வந்து, சில பேர் மல சிக்கல் இருந்ததுன்னா அது ரெண்டாவது விஷயம், வரலன்னா. ஆனால் அதை வந்து நிறைய சேகரிக்கணும்னு நினச்சோம்னா அது முட்டாள்தனம். அதனால் ராஜபோக வாழ்க்கை எல்லாமே தனம் ஜனம் சுந்தரி கவிதா ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர் ஏத்தமான மதப்புமான், இதெல்லாமே மலம். சமஸ்கிருதத்தில் மலம் அப்படின்னா கலங்கம்னு அர்த்தம். ஸோ அதுவும் அது எல்லாமே கலங்கமாகுது, எல்லாமே மலமாகவும் ஆகுது. हरे कृष्ण. श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय.